ஹை கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, செல்லோட கலர வச்சு எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குன்றத நம்ம எப்படி அரைவ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யூசுவலா வந்து நம்ப ஒரு கவுண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து கவுண்டிஃப் போடுவீங்க, இல்ல கவுண்ட் போடுவீங்க, இல்ல கவுண்டிஃப்எஸ் போட்டுருப்பீங்க. பட் உங்களுக்கு உள்ள டேட்டாவே கிடையாது. வெறும் கலர் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. அந்த கலர வச்சு நீங்க எப்படி கவுண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம்னாக்கா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட நான் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். இந்த மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப ரேரான சினாரியோஸ்ல தான் யூஸ் ஆகும். பட் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் இது போடுறதுக்கு. ஸோ அதனால இத கிளியரா பாருங்க. இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, WFM டீம்லலாம் ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து சீட்டிங் மேனேஜ்மென்ட்க்காக இப்போ 1 ஃப்ளோர்ல எவ்வளோ இருக்காங்க? 2ண்ட் ஃப்ளோர்ல எவ்வளோ இருக்காங்க? 1 ஃப்ளோர்ல எவ்வளோ ஆக்குபைடா இருக்கு? எவ்வளோ இன்னும் ஃப்ரீயா இருக்கு? அதெல்லாம் அவங்க ஒன் பை ஒன்னா கலர் இப்போ A1, A2, A3ன்னு இருக்குன்னா, A1க்கு ஒரு கலரு, A2க்கு ஒரு கலரு, A3க்கு ஒரு கலர்ன்னு குடுத்துருப்பாங்க. இப்போ A2 அந்த மாரி அதான் அவங்களே லெஜெண்ட் மாரி வச்சிருப்பாங்க. இப்ப நான் சும்மா இங்க டம்மியா வச்சிருக்கிறது எதுக்காக வச்சிருக்கேன்னா, நம்மளுடைய ஹெட் கவுண்ட் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோன்றதுனால, அந்த ஹெட் கவுண்ட்லயே இது சும்மா போடலான்னு சொல்லி எத்னிசிட்டி காலத்துல அவங்களுடைய ஏஷியனா, காக்கேஷியனா, லாட்டினா, பிளாக்கா ஸோ அந்த கேட்டகரைசேஷன வந்துட்டு ஒரு லெஜெண்ட் மாரி குடுத்துட்டு, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு கலர் நானே சும்மா குடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த கலர்ல இப்ப எவ்வளோ கவுண்ட்? இப்ப காக்கேஷியன்னா, காக்கேஷியன் ஃபுல்லா இந்த கலர்ல தான் குடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கலர்ல எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கு? அப்படின்றத நம்ம பார்ப்போம். இத நம்ம போடணும்னா, கண்டிப்பா நேம் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் போடணும். நார்மலா நீங்க எக்ஸெல்ல த்ரோ பண்ற ஃபார்முலால போட்டீங்கன்னா, அது வராது. ஸோ நேம் மேனேஜர் நான் ஓப்பன் பண்றேன். நேம் மேனேஜர் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபார்முலா டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட்டு த்ரோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல கம்பல்சரி நீங்க கர்சர செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நேம் மேனேஜர் போங்க. நியூ குடுங்க. எனக்கு வந்து கெட் கலர் நம்பர். கெட் கலர் நம்பர் ஓகே. அது சொல்ல மிஸ் பண்ணிட போறேன். இப்ப நம்ப டிஃபைன் நேம்ல என்ன யூஸ் பண்ணிக்க போறோம்னா, அந்த செல்லுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் நமக்கு. இப்போ பிளாக் சூஸ் பண்ணியிருந்தோம்னா, பிளாக்குக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கோம் எக்ஸெல். ரெட் கலர் சூஸ் பண்ணியிருந்தா ரெட்டுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாரி நம்ம சூஸ் பண்ற செல்லோட கலருக்கு என்ன நம்பரோ, அந்த நம்பர த்ரோ பண்ணு அப்படின்றதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஃபார்முலா டிஃபைன் பண்ண போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதையே நான் ஒரு நேமா வச்சுக்கிறேன். கெட் செல் கலர் நம்பர். கெட் செல் கலர் நம்பர்ன்னு வச்சுட்டேன் நானு. சி கேப்ஸு, கலர் கேப்ஸு. இது எதுக்காகன்னா, சும்மா நம்ம ஸ்பேஸ் விடாம விட்டா தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஸ்பேஸ் விடாம விடுறப்போ ஒரே வேர்டா இருக்கு. அது கன்ஃப்யூஷனிங்கா இருக்குன்றதுனால, ஒரு ஒரு ஸ்பேஸுக்கு முன்னாடி நம்ப ஸ்பேஸ் விடாம அந்த செல்லோட அந்த லெட்டரோட ஸ்டார்ட்டிங் லெட்டர கேப்ஸ்ல போட்டுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி கிளீனா இருக்கும். அதனால தான் கெட் செல் கலர் நம்பர் போட்டேன். எனக்கு தேவையான ஃபார்முலா get டாட் செல். இந்த ஃபார்முலா வந்து நீங்க நார்மலா எக்ஸெல்ல போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகலன்னு கேட்காதீங்க. இது நீங்க டிஃபைன் பண்ணிட்டு போட்டீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். get டாட் செல்லு 38 நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு ஒரு நம்பர் எக்ஸெல்ல இருக்கும் ஸ்டோர் ஆகி வச்சிருக்கோம். அத நம்ம த்ரோ பண்றதுக்கு நம்ம இந்த 38ன்னு குடுத்தா தான் அது நமக்கு த்ரோ பண்ணும். இப்போ சப்டோட்டல் ஃபார்முலா இருக்கு இல்லையா? நமக்கு சப்டோட்டல்ல நம்ம எப்படி சம் பண்றதுக்கு சப்டோட்டல் ஓப்பன் பிராக்கெட் 9 கமாண்ட் போட்டு செல் ரேஞ்ச சூஸ் பண்றோம். ஸோ அந்த மாரி செல்லோட பேக்கிரவுண்ட் கலர் நம்பர கொண்டு வரதுக்கு நம்ம 38 யூஸ் பண்றோம். ஸோ இது மாரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட்ல நிக்கும் ஈஸியா. ஓகேங்களா? இப்போ வந்து காமா எனக்கு எந்த செல்லோட பேக்கிரவுண்ட் கலர் வேணும்னா, A2 ஓடது வேணும். அது லாக்ல இருக்கு. நான் லாக்க ரிலீஸ் பண்ணிக்கிறேன். F4 குடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பிராக்கெட். ஓகே. ஓகே குடுத்தோனே எனக்கு இந்த இடத்துல கெட் செல் கலர் நம்பர் வந்துருச்சு. இப்ப நான் எங்க வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு கெட் செல் கலர் நம்பர். அந்த ஃபார்முலா நான் டைப் பண்ணி வச்சிருந்த ஃபார்முலா இப்ப எனக்கு இங்க வந்துரும். அத போட்டு என்டர் அடிச்சேன்னா, எனக்கு இந்த A2 ஓட கலர் என்னன்றத அது இங்க கொண்டு வந்துருச்சு. அத அப்படியே நான் இழுத்து விடுறேன். இங்கேயும் நான் அதே சும்மா போட்டுக்கிறேன்.
வேர் கலர் சும்மா கெட் கலர் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். 44னா இந்த இந்த மாதிரி மெஜெண்டா கலரா, இது என்ன கலர், எல்லோ குஷ், அந்த எல்லோ கலருக்கு நமக்கு அது வருது. 46க்கு இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வருது. 48க்கு ஒரு மாதிரி கிரே கலர் வருது. இது வந்து கிரீன் கலர் வருது 50க்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஒரு கலரோட நம்பரை கொண்டு வந்துட்டோம். இதை வந்து அகைன் இந்த லெஜெண்ட் மாதிரி போட்டிருக்க இடத்துல கவுண்டாக கொண்டு வரணும். ஸோ கவுண்டாக கொண்டு வரணும்னா இப்போ நம்ம இங்கே போட்டோம் பார்த்தீங்களா? இதில் நான் இப்போ F2 கொடுக்குறேன் பாருங்க. F2 கொடுத்தோடனே பை டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே பண்ணல. அது A2 தான் ரெஃபர் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் இப்போ அந்த ஃபார்முலா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கெட் கலர் நம்பர்ன்ட்டு அது போயிட்டு இந்த இடத்துல தான் ரெஃபர் பண்ணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல செல்லை வச்சு போட்டோம். இந்த செல்லை வச்சு போட்டுட்டு நம்ம எதை ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தோம்னா A2 ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தோம். அப்போ A2ன்றது இந்த I காலத்துலேருந்து A காலத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 காலத்தில் 9வது காலத்தில் இருக்கிற செல்லை தான் அது ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ நான் இங்கே போட்டேன்னா கெட்டுன்ட்டு எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9ன்றது ஈ காலம். ஈ காலத்தில் இருக்க செல்ல கலரை தான் நமக்கு அது கொண்டு வந்து கொடுக்கும். அதனால இங்கேயும் சும்மா அதே டிஃபைன் நேமை நம்ம ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம கிரைட்டீரியாவில் கொடுக்க போகிற லெஜெண்ட் கலர் என்னென்ன, அதோடைய கலர் நம்பர் என்னென்ன அப்படின்றத இங்கே நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி நேம் மேனேஜர் போகிறேன், நியூ கொடுக்குறேன். இது சும்மா ரெஃபரன்ஸ் கலர்னே கொடுத்துக்கலாம். ரெஃப்னு கொடுத்துக்கலாமா? ரெஃப் கலர். ரெஃப் கலருக்கும் அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி equal to கெட்டு டாட்டு செல்லு ஓப்பன் ப்ராக்கெட்டு 38 கமா இந்த இடத்துல இருக்கிறத எனக்கு நம்பர் கொண்டு வா. 3 வாட்டி F4 கொடுத்து லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டேன், என்டர் அடிக்கிறேன், க்ளோஸ் கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல ரெஃப் சும்மா டெஸ்டிங்காக இங்கே நான் போடுறேன். கரெக்டாக வருதுங்களா? இங்கே இந்த கிரே கலருக்கு 48, கிரீன் கலருக்கு 50, 48 50, ஏஷியனுக்கு 46, ஏஷியனுக்கு 46, இந்த பிளாக்குக்கு 44, இந்த பிளாக்குக்கு 44. ஸோ இப்போ கலர் கோடிங் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இப்போ ரெஃப் கலருன்னு போட்டால் ரெஃப் கலரு இந்த லெஜெண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ வந்து கவுண்டிஃபில் இதை நான் போட்டுடுறேன் ஈஸியாக. அவ்வளோதான். இது ரெண்டுத்தை நீங்கள் க்ளீனாக போட்டிங்கனாலே கன்ஃபியூஸ் ஆகாமல் அடுத்து நீங்கள் கவுண்டிஃப் வேணால் கவுண்டிஃப் போட்டுக்கலாம், சம்மிஃப் வேணால் சம்மிஃப் போட்டுக்கலாம். நீங்கள் கவுண்டிஃப் போடுறேன். கவுண்டிஃப் என்னோட ரேஞ்சு இதுதான். என் ரேஞ்சில் எனக்கு தேவை இந்த காக்கேஷியன் கலரு. நான் இங்கே காக்கேஷியனை போய் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரெஃப்னு கொடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ரெஃப் கலருன்ட்டு ரெஃப் கலரை க்ரைட்டீரியாவில் செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. சரிங்களா? செக் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்போ காக்கேஷியன் 233 வரணும். 233 கரெக்டாக இருக்குங்களா? ஏஷியன் 360, ஏஷியன் 360. ஓகே, அப்படியே இப்போ சம் பண்ணி பார்ப்போமா? சம்மு சும்மா டம்மின்றதுனால ஏஜே நான் சம் பண்ணுறேன், பார்ப்போம். சம் எஃப்எஸ் சம் ரேஞ்சு கமா க்ரைட்டீரியா ரேஞ்சு கமா என்னோடது ரெஃப். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ரெஃப் போட்டால் வராது. ஏன்னா அது வந்து எல் காலத்தை தான் ரெஃபர் பண்ணும். ஏன்னா நம்ம ரெஃப்ன்றதுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா 1 2 3 3வது காலத்தில் என்ன கலர் இருக்கோ அதை தான் நீ கொண்டு வரணும்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நான் ரெஃப் போட்டேன்னா O1 N2 M3 இதோடையது தான் எனக்கு கொண்டு வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கவுண்டிஃப் உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. அதனால் கவுண்டிஃபை டெலீட் பண்ணிடுறேன், அதுலேயே சம்மிஃப் போட்டுடுறேன். ஏன்னா அந்த ரேஞ்ச் எனக்கு மாறாமல் இருக்கும் எம் காலத்தில் போட்டாக்கா. சம்மிஃப்
சம் இஃப் ரேஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கிரைட்டீரியா கொடுத்து அப்புறம் சம் ரேஞ்ச் கொடுக்கணுமா? ஓகே. எனக்கு வந்து சம் ரேஞ்ச் வந்து ஹெச் காலம். இதை சம் பண்ணிக்கோ. தான் கொடுக்குறேன் பாரு. கெட் கலர் தான் எனக்கு ரேஞ்சு. ரேஞ்சு கம்மா ரெஃப் கம்மா சம் ரேஞ்சு போட்டு என்ட்ரு அடிச்சிடுறேன். இப்போ காக்கேஷியனோட ஏஜ் எவ்வளோ எல்லாத்தையும் சம் பண்ணாக்கா 101 08 101 08. ஏஷியனோடது எவ்வளோ 161 53. 161 53 ஏஷியன் மேட்ச் ஆகுது. ஸோ எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகும். உங்களுக்கு லாட்டின் பிளாக் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வரும். ஓகே. லாட்டின் 9616. பிளாக் 2728 வரணும். பிளாக் 2728. சரிங்களா? ஸோ சம் இஃப் கவுண்ட் இஃப் ரெண்டுமே கலரில் பேஸ் பண்ணி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். வீடியோ நீங்கள் அகைன் 2 3 வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இப்போ எம்ஏஎஸ்லையோ இல்லை டபிள்யூஎஃப்எம் டீம்லையோ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. டாடா பாய்.